பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் நம்ம நடத்துகிறார். இந்த ஊழியம் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது அவரால் வந்தது, அவருடைய வார்த்தையினாலே வந்தது. யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. 430 வருஷம் எகிப்திலே அடிமைத்தன வாழ்க்கை இஸ்ரவேலர்கள் வாழ வேண்டியதாக இருந்தது. இது ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியம். இந்த 430 வருஷத்திலே அவர்கள் பட்ட பாடுகளும் வேதனைகளும் அதிகம். ஒரு காலகட்டத்தில் அவருடைய வேதனைகளையும் புலம்பல்களையும் கேட்டு அவர்களை மீட்டு கொண்டு வரும்படி இரட்சகனாகி மோசேவை கர்த்தர் அனுப்புகிறார். பல வாதைகளுக்கு பின்பாக அவர்கள் அங்கிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். என்றைக்கு விடுவிக்கப்படுகிறார்கள்? 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே அவர்கள் சேனையாய் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டார்கள். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது ஆவியானவர் என்னோடு பேசின காரியம் என்ன என்றால், ஆண்டவர் சில நேரங்களிலே நம்முடைய கீழ்ப்படியாமையினாலே, மீறுதல்களினாலே, நம்முடைய கர்த்தரை துக்கப்படுத்துகிற சில காரியத்தினாலே சில அடிமைத்தனங்களுக்கு ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுத்துருவார். ஆனா எவ்வளவு நாட்களுக்கு என்றால், அந்த குறித்த நாட்கள் வரும்போது அந்த அடிமைத்தனங்களை கர்த்தர் மாற்றி அந்த நுகங்களை உடைத்து நம்மை அதிலிருந்து மீட்டு கொண்டு வந்து விடுவார். ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா ஆகாது. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினத்திலே அந்த சேனை புறப்படுது. ஆண்டவர் வார்த்தை கொடுத்தாருன்னா கொடுத்ததுதான். நல்லா யோசித்து பாருங்க. 430 வருஷம் முடிந்து ஒரு வாரம் கழித்து, ஒரு மாதம் கழித்து, நாட்கள் கழித்து இல்லைங்க, அன்றைய தினமே ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறதுக்கு ஒரு நாளை குறிச்சிட்டார்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு நாளை குறிச்சிட்டார்னா, கர்த்தர் உங்களை உயர்த்துகிறதுக்கு ஒரு நாளை குறிச்சிட்டார்னா, ஒரு வினாடி கூட அது தாமதிக்காது. அன்றைக்கே அது ஆரம்பிக்கும். இவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, இல்லையா? ஆமீன். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆண்டவர் குறித்த நேரத்தில் நம்மை நடத்துவார். அதுதான் பேதுரு சொல்லும் போது, ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துகிற வரைக்கும் அவர் பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருங்கள். ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு, உயர்த்துவதற்கு, போஷிப்பதற்கு, நம் தேவைகளை சந்திப்பதற்கு, நம்மை அடையாளம் காண்பிப்பதற்கு, நம்மை பெருக செய்வதற்கு ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். அந்த காலம் வரும்போது ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் ஆண்டவர் செயல்பட ஆரம்பிப்பார், செயல்படுத்துவார், நம்மையும் ஆசீர்வதிப்பார். சத்தியம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதா? நாட்கள் தள்ளி போகுதுன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு குறித்த நேரம் இன்னும் வரவில்லை. தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த நேரம் இன்னும் வரவில்லை. வரும்பொழுது கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார். தைரியமா இருங்க, சோர்ந்து போகாதீங்க. ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு உள்ளத்திலும் சத்தியம் பேசட்டும், பெரிய காரியங்கள் செய்ய வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.